வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் பூண்டு, அதாவது எலி ஆமணக்கு, ரயில் பூண்டுன்னு இதை சொல்லுவாங்க. அந்த செடியோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற செடி தான் மிளகாய் பூண்டு, அதாவது ரயில் பூண்டுன்னு சொல்லுவாங்க. செடி பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூ வந்து வேப்பம்பூ மாரியே இருக்கும். வெள்ளை கலரில் அப்படியே மஞ்சள் வெள்ளை கலந்த கலரில் இருக்கும். இது வந்து சிறிசெடி வகையை சேர்ந்தது. இது ஒரு சூப்பர் மருந்து, அற்புதமான மருந்து. பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. இது வந்து மொக்கா இருக்குது இப்போதைக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட மருத்துவம்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக சில பேருக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது மலம் கழிக்கிறதுல வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். காலையில் இருந்தாலும் சரி, மாலையில் இருந்தாலும் சரி, அந்த டைமுக்கு அவங்களுக்கு வந்து சரி வர போகாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்தமாரி இருக்கவங்க என்ன பண்ணணுன்னா, இந்த கீரை பார்த்திங்களா, இந்த கீரையை இந்தமாரி பறிச்சிக்கலாம். இந்தமாரி பறித்து எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கி சோத்தோட சின்ன வெங்காயம் இதெல்லாம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம எப்படி இந்த சிறுகீரை அரைக்கீரை எல்லாம் வதக்குறோம் பார்த்திங்களா, அதுமாரி இந்த கீரையை வதக்கி நாம் சோத்தோடு பிசைஞ்சு இதை சாப்பிட்டும் பொழுது தொடர்ந்து நம்ம அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த மோஷன் ப்ராப்ளம் வந்து சுத்தமாக இருக்காது, ஃப்ரீயாக வரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதை வந்து கீரையாக என்னென்னா, நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி மற்ற கீரைகள் எப்படி நம்ம வந்து வதக்கி சோத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றோமோ அதுமாரி இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா அந்த மலங்கழிக்கிற பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். ஒரு அற்புதமான மருந்து இது. இதை நம்மலாம் பயன்படுத்தி பார்க்கணும், அருமையாக இருக்கும். பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணோன்னா, இதை உடைச்சிங்கன்னா பால் வரும். அது பாருங்கள், லைட்டாக அப்படி பால் வரும். இந்த இதில் தண்டில் எப்படி பால் வரும். இந்த பாலை என்ன பண்ணலான்னா, எங்கேயாவது சின்னதாக புண்ணு காயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கி, அது மேலே இந்த பால் இந்த இலையை வருவீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இப்படி இலக்கை எடுத்திங்கன்னா அதில் பால் வரும். இப்படி தடவுனீங்கன்னு வச்சுக்கிங்க. அப்படி இல்லைன்னா அந்த இலையை கசக்கி அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டிங்கன்னா அந்த புண்ணு வந்து சீக்கிரம் ஆறிடும். ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காது. சீக்கிரம் குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மிளகாய் பூண்டுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான மருந்து இது. ரோட்டோரம் அப்படியே தானாக முளைச்சி கிடக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம முறையாக பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தினோம்னா இதோட பயன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு தேநீர் மாரி கூட இதை நம்ம பருகலாம். எப்படின்னா, இந்த இலையை நல்லா பறித்து ஒரு சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கிங்க. அதாவது ஒரு 5 இலை ஒரு 6 இலை, இந்தமாரி 5 இலையை ஒரு 6 இலையை பறித்து எடுத்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு வடிகட்டி இதை நீங்கள் குடிக்கணும். டெய்லியும் காலையிலும் மாலையிலும் ஒரு வேளை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலில் அந்த கட்டி இருக்கிறது, நெறி கட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நெறி கட்டி இருக்குது, அக்கலில் நெறி கட்டி இருக்குது, காலில் நெறி கட்டி இருக்குது, வலிக்குது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்தமாரி இருக்கிறவங்களாம் இதை நம்ம வந்து ஒரு தேநீர் மாரி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும் பொழுது அந்த கட்டியில் வந்து நெறிக்கட்டியை வந்து முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மிளகாய் பூண்டுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான மருந்து. இதெல்லாம் இயற்கை கொடுத்த வரம். இதை நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்திங்கன்னா ஆயுசு 100 வரைக்கும் நல்லா இருக்கலாம். வரைக்கும் இந்த மிளகாய் பூண்டு செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் முறையாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதுபோல் ஒரு வித்தியாசமான வேறொரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி. டாட்டா, பாய் பாய்.